இப்போ 2026 எலெக்ஷன் வந்து முன்னாடி வந்துருச்சு. இப்போ உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணா? என்னோட ஓட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். எதனாலண்ணா? காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, டிஎம்கே மட்டும்தான் இருக்குது. அதே போல் பாஜகவுக்கு அடிமையாக செயல்படுற அதிமுகவும் அதுக்கு தனியாக நின்று செயல்படுற மாதிரி காட்டுற தாவேக்காவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அடிமை தான். அதனால் இப்போ தமிழ்நாட்டோட மண் மொழி மானம் காப்பாற்றப்படனா அதுக்கு ஒரே தீர்வு திமுக தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வழிநடத்தி வளர்ச்சி பாதையிலையும் அதே போல் சமூக நீதி பாதையிலையும் வழிநடத்தி தரதுக்கு ஒரே வழி வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். ஆனால் அப்போனா வந்து இது வந்து டிவிக்கே இப்போ புதுசாக தொடங்கின டிவிக்கேவோ சரி, இல்லை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச பிஜேபியோ இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 4 வருஷம் மட்டும் ஆட்சி செஞ்ச ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன்னா, அந்த துணிச்சலும் தைரியமும் நீங்கள் சொன்ன இந்த 3 கட்சிக்கிட்டுமே இல்லை. இவங்க 3 கட்சியில் ஒரு கட்சி வந்து ஆண்ட ஒரு திமிரோட இருக்கிற கட்சி பாஜக, அதுக்கு அடிமையாக இருக்கிற கட்சி வந்து தாவேகாவும் அதிமுகவும். அப்படி இருக்கும்போது அவங்களால பாஜகவை மீறி எதுவும் செயல்பட முடியாது. அதை செயல்படுறதுக்கு ஒரே கட்சினா அது திமுக தான். ஏன்னா 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சி, அதோட ஆணி வேர் வந்து அடிமட்டம் வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு தொண்டனை இப்போ பிஜேபி எடுத்து சொன்னாலும் பேசுவாங்க, ஆனால் விஜயோ இல்லை அதிமுகவில் இருக்க ஒரு தலைவர்களையும் பேச மாட்டாங்க, பயம். ஏன்னா அவங்க மேலே இடி ஐடி இது போல் ரைடு நிறைய இருக்குது அவங்க மேலே. ஆனால் திமுகவில் இருக்கவங்க அப்படி இல்லை, மக்களுக்காகவே உழைக்கிறவங்க, மக்களோட நலன் என்னவோ அதை வளர்ச்சி திட்டம் என்னவோ அதுக்காகவே செயல்படுறவங்க. அதனால் திமுக தான் வந்து ஒரே தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.